ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரெக்னன்சி டைமில் ஜங்க் ஃபுட் சாப்பிட்லாமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஜங்க் ஃபுட் சாப்பிட்லாமான்னு சந்தேகமாகவே இருக்குது. அதுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜங்க் ஃபுட்னா என்னங்க? ஜங்க்னா குப்பை, ஃபுட்டுனா உணவு. குப்பை உணவு தாங்க ஜங்க் ஃபுட்டு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஜங்க் ஃபுட்டு நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஜங்க் ஃபுட் நிறைய பேருக்கு பிடிக்கும், அதனால் அந்த ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றாங்க. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா நல்லதா ப்ரெக்னன்சி டைமில் அப்படின்னு. உங்களுக்கு ஆசையாக இருந்தால் எப்போது ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்லாம், அதுவும் கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஜங்க் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட், டீப் ஃப்ரைட் ஃபுட் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. கர்ப்ப காலத்தில் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால தாய்க்கு என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரெக்னன்சி டைமில் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ப்ராப்ளம் தாங்க. நீங்கள் ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷன் ஆகாது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக ஆகிடும். ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், அதாவது கர்ப்பகால நீரிழிவு நோய் சொல்லுவாங்க. கர்ப்ப காலத்தில் நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த ஜங்க் ஃபுட் எடுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் அதிகமாகிடும். ஜங்க் ஃபுட்டில் அதிகமான உப்பு அதெல்லாமே இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால பேபிக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை நார்மலாக பிறக்கும்போது குழந்தையோட சைஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது உடல் பருமனோட குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தலை மெஷர்மெண்ட்டை விட அதிகமாக இருக்கும். கால், தொடை, எலும்பு எல்லாமே மெஷர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது பேபியோட க்ரோத் கிடையாது, நீங்கள் ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறதுனால ஆன சைடு எஃபெக்ட்ஸ். கர்ப்ப காலத்தில் ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பேபிக்கு போகிற ரத்த ஓட்டம் சீராக போகாது. பிரெயின் டெவலப்மெண்ட், லங்ஸ் டெவலப்மெண்ட், கிட்னி டெவலப்மெண்ட் எல்லாமே அடி வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டெலிவரி நல்லபடியாக ஆயிடுச்சு, பேபி நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த பேபிக்கு இருதய கோளாறு, இருதய நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு உங்கள் ப்ரெக்னன்சி டைமில் ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஆசையாக இருந்தால் கொஞ்சமாக சாப்பிட்டு மற்றதை தூக்கி போட்டுடுங்க. தாய்மைங்கிறது ஒரு வரம், அது கடவுள் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. உங்கள் ப்ரெக்னன்சியை ஹாப்பியாக ஹெல்த்தியாக கொண்டு போங்க. ப்ரெக்னன்சி டைமில் நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நட்ஸ் எடுத்துக்கோங்க, தண்ணி நிறைய குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.